வலது பக்கம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே மாஞ்சால் அம்மன் இருக்காங்க. பல பேருக்கும் மாஞ்சால் அம்மன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம ராகவேந்திர படத்தில் கூட மாஞ்சால் அம்மனை ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் காட்டியிருப்பாங்க. மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவருடைய கடைசி காலத்தில் மூல பிருந்தாவனம் ஆகிற சமயத்தில் மாஞ்சாலி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு அவங்க வராங்க. வர சமயத்தில் காட்டில் தீ பற்றிக்கிட்டு எரியுது. அப்போ அந்த காட்டுக்குள்ளார ஒரு பெண்மணி வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ராகவேந்திரர் சுவாமி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வருண பகவானை நினச்சி ஒரு பாடல் பாடுறாரு. அப்போ மழை கொட்டுன்னு கொட்டி அங்கே தீ பிடிச்ச காட்டை வந்து அணைக்கிறாங்க. அப்போது அந்த பெண்மணி வந்து ராகவேந்திர சுவாமிகிட்ட ரொம்ப நன்றி, என்னை வந்து நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ராகவேந்திரர் வந்து சொல்கிறாரு, நீ எனக்கு நன்றி சொல்லாமா, நான் இது உன்னோட இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சுய ரூபத்தை வந்து ராகவேந்திர சுவாமி பார்க்குறாரு. அந்த சுய ரூபம் தான் மாஞ்சாலி அம்மன். கோவிலுடைய இடது பக்கம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது. இந்த விநாயகர்கிட்ட மத்வ சம்பிரதாய பிரகாரம் நாமம் முத்திரை எல்லாம் அணிஞ்சிருக்கிறாங்க. மாஞ்சாலி அம்மனை தரிசித்து அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா நடுவில் 2 மூல பிருந்தாவனம் இருக்குது. ஒன்று வந்து கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தர், இன்னொன்று வந்து ஸ்ரீபதி தீர்த்தர் அப்படின்னு 2 மூல பிருந்தாவனம் இருக்குது. மிகப்பெரிய பழமையான பிருந்தாவனம். அதாவது பார்த்தா அவங்களுடைய காலகட்டம் பார்த்தோம்னா கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தர் பார்த்தோம்னா 1612, அதாவது 1612ஆம் ஆண்டுலேருந்து 1632ஆம் ஆண்டு வரை அவங்க வந்து அவங்களுடைய காலம் இருக்குது. அதே மாதிரி இவருடைய குரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீபதி தீர்த்தர், அதாவது 1598லேருந்து 1612ஆம் ஆண்டு வரை அவங்களுடைய காலம்னு சொல்லப்படுது. மிகப்பெரிய பழமையான மூல பிருந்தாவனம். இந்த 2 பிருந்தாவனமும் மிக பெருசாக இருக்குது. அதாவது எப்போவுமே பார்த்தோம்னா மத்வ மகானுடைய பிருந்தாவனம் கொஞ்சம் சின்னதாக தான் காணப்படும். ஆனால் இந்த கோவிலில் பார்த்தோம்னா மிக பெருசாக இருக்குது. அதை பார்க்கும்போதே நம்ம அறியாமல் ஒரு பக்தி உணர்வு நமக்கு கிடைக்குதுன்னு தான் சொல்லணும்.